இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சரிங்க, நான் கிளம்புறேன். அவங்க கண்ணு முழிக்கும் போது நான் இங்க இருந்தா எதனா பிரச்சனை தான் ஆகும். ஏப்பா, நீ தான் கஷ்டப்பட்டு காப்பாத்திருக்க. இது ரேவதிக்கு தெரிஞ்சா நல்லது தானப்பா. இப்ப எதுக்கு வேணாங்கிற நீ? அப்படி இல்லைங்க, நான் காப்பாத்துன்னு தெரிஞ்சா அவ கண்டிப்பா அத்தை கிட்ட சொல்லிடுவா. அவங்களுக்கு திரும்ப சந்தேகம் வரும். நான் யாருன்னு தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவாங்க. நான் தான் ரேவதியோட கம்பெனி எம்டின்னு அத்தைக்கு எப்பவுமே தெரியக்கூடாது. நான் கிளம்புறேங்க, நீங்க பாத்துக்கோங்க. சரிப்பா. சார், டாக்டர், பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். தலையில அடிபட்டதுனால மயக்கமாயிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்ணு முழிச்சிருவாங்க. நோ ப்ராப்ளம். சரிங்க டாக்டர். நாம இப்படி இங்க வந்தோம்? யார் சேர்த்திருப்பா? அம்மா, சிஸ்டர். சொல்லுங்க மேடம். எங்களை காப்பாத்தி இங்க யாரு கொண்டு வந்து சேர்த்தது? வெளியே அவரு டாக்டர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. வெளியே போனா பார்க்கலாம் மேடம். ஒரு நிமிஷம். அங்க டாக்டர் கிட்ட பேசிட்டு இருக்காருல, அவர் தான் உங்களை அட்மிட் பண்ணது. நம்ம எம்டி எப்படி இங்க வந்தாரு? இவர் எப்படி எங்களை காப்பாத்தினாருன்னு ஒன்னும் புரியலையே. அவர்தான் எங்களை அட்மிட் பண்ணாரா? நல்லா தெரியுமா? ஏன் மேடம் இப்படி டவுட்டா கேக்குறீங்க? அவர் தான் உங்களை இங்க கொண்டு வந்து சேர்த்தாரு. வேணும்னா நீங்க அவர்கிட்டயே போய் கேட்டுக்கோங்க. டேய், முடிஞ்சா பாரு, இல்லைன்னா ஹோட்டல் லீவ் விடுறா. சரிங்க, நான் கிளம்புறேன். நீங்க கொஞ்சம் கூட இருந்து பாத்துக்கோங்க. சரிப்பா, வரேன்.